ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் 10 இந்த கிளாஸில் என்ன பார்க்கலான்னா சாலிபிலிட்டினா என்னென்னு பார்க்கலாம். சாலிபிலிட்டியை பார்க்குறதுக்கு நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொல்யூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 காம்பனண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒன்று சொல்யூட்டு, இன்னொன்று சால்வெண்ட் இல்லையா. சொல்யூட் எடுத்து சால்வெண்ட்டில் போட்டு டிசால்வ் பண்ணுவோம். அப்படி டிசால்வ் பண்ணும்போது பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுவோம். டிசால்வ் பண்ணால் நமக்கு டிசல்யூஷன் நடந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் கிடைக்கும். அந்த ஹோமோஜீனியஸ் மிக்சரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சொல்யூஷன்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, இப்படி சொல்யூட் எடுத்து சால்வெண்ட்டில் போடுறோம் இல்லையா. கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் போடுறோம் இல்லையா. அப்படி போடுறதுக்கு சொல்யூட் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் அந்த சொல்யூட் கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும். ஓகே, அண்டர் கிவன் டெம்பரேச்சர். ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் பார்த்துருந்தோம். பாருங்கள், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நம்ம ரீகால் பண்ணலாம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம். அந்த டம்ளரில் 100 கிராம் ஆஃப் வாட்டர் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து சொல்யூட்டுங்கிறத 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு சொல்யூட் எடுத்து வெயிட் பண்ணி வச்சாச்சு தனித்தனியாக. 25 டிகிரி செல்சியஸில் 10 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் போட்டு ஃபஸ்ட் டிசால்வ் பண்ணுறோம். அடுத்து 10 இப்படியே 10 கிராமாக போட்டு 30 கிராம் வரைக்கும் நல்லா டிசால்வ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 6 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடையும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, டிசால்வ் ஆகிடுது. ஓகே, நம்ம எடுத்துக்கிட்ட 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா போட போட கரைஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா நீ 1 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை போட்டால் என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாமல் அந்த பீக்கரில் என்னாகும், இந்த பீக்கரில் கீழே கரையாமல் நின்றுக்கும். ஸோ கரையாமல் நின்றுக்கும். அப்போது 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் சோடியம் குளோரைடு எவ்வளவு கரையும் அப்படின்னா 36 கிராம் தான் கரையும் இல்லையா. அப்போது at 25 degree Celsius the solubility of sodium chloride in 100 gram of water is 36 gram. ஓகேவா. 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் சோடியம் குளோரைடோட சால்பிலிட்டி என்னன்னா 36 கிராம். இதுதான் லிமிட். சோடியம் குளோரைடு 100 கிராம் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் ஆகிறதுக்கான லிமிட் எவ்வளோனா 36 கிராம். அவ்வளோ கிராம் தான் டிசால்வ் ஆக முடியும். இதை சொல்கிறது தான் சாலிபிலிட்டி. ஓகேவா. அதுக்கு மேலே போட்டால் அது என்ன ஆகாது, சோடியம் குளோரைடு அதில் டிசால்வ் ஆகாது, அப்படி நின்றுக்கும். ஸோ அப்போ எது வரைக்கும் டிசால்வ் ஆகும்னா 36 கிராம் வரைக்கும் தான் டிசால்வ் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போது 25 டிகிரி செல்சியஸ் the solubility of sodium chloride in 100 gram of water is 36 gram. இந்த மாதிரி ஒரு சால்ட்டுக்கும் ஒரு சாலிபிலிட்டி இருக்குது. ஓகேவா. எப்போவுமே சால்வெண்ட் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் வாட்டர் தான் எடுத்துக்குவோம், 100 கிராம் தான் எடுத்துக்குவோம். ஓகேவா. எஸ், சாலிபிலிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. சாலிபிலிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. இஸ் a measure of how much of solute can be dissolved in a specified amount of solvent. ஓகேவா. அப்போ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் எடுத்து ஸ்பெசிஃபை அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோங்கிறத சொல்கிறது தான் சாலிபிலிட்டி. அந்த சால்ட்டு ஹவு மச் கிராம் ஆஃப் சொல்யூட் கேன் பி டிசால்வ் இன் அ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். ஓகே, டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், புக் பேக் கொஷின் பாருங்கள். சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as நம்பர் ஆஃப் கிராம் ஆஃப் சொல்யூட் that can be dissolved in 100 gram of solvent to form a saturated solution at given temperature and pressure. ஓகேவா. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளவு கிராம் ஆஃப் சொல்யூட் போட்டு நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷனை மேக் பண்ண முடியுமோ அதுதான் அந்த சொல்யூட்டோட சாலிபிலிட்டி. நான் சொல்கிறது புரியுதா, மறுபடியும் சொல்கிறேன். அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஓகே 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளவு கிராம் ஆஃப் சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ணி சேச்சுரேட்டட் சொல்யூஷனை மேக் பண்ண முடியுமோ அதுதான் அந்த சொல்யூட்டோட சாலிபிலிட்டி. ஓகே, சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as number of gram of solute that can be dissolved in 100 gram of solvent to form a saturated solution at a given temperature and pressure. ஓகே, நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு சால்வெண்ட்டில் எவ்வளவு 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளவு கிராம் ஆஃப் சொல்யூட்டை போட்டு டிசால்வ் பண்ணி நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷனை மேக் பண்ண முடியுமோ
அதுதான் அந்த சொல்யூட்டோட சாலிபிலிட்டி. ஓகே, ஸோ அப்போ கொஷின் பாருங்கள். இப்போ நான் கொஷின் கேட்கலாம். இப்போ 36 gram of sodium chloride is needed to be dissolved in 100 gram of water to form a saturated solution at 25 degrees Celsius. அப்போ 25 degree Celsiusல 100 gram of waterல 36 gram of sodium chloride போட்டால் நமக்கு saturated solution கிடைக்குதுன்னா the solubility of sodium chloride in 100 gram of water at 25 degrees Celsius is 36 gram. இப்போ sodium chloride solubility என்ன? 36 gram. இந்த மாதிரி ஒரு சால்ட்டுக்கும் ஒரு solubility இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கவனிங்க. solubilityக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பாருங்கள். Solubility is equal to mass of the solute divided by mass of the solvent into 100. ஓகேவா? இப்போ சொல்யூட்டோட மாஸை மேலேயும் சால்வெண்ட்டோட மாஸை கீழேயும் போட்டு இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் சாலிபிலிட்டி. ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கேட்டால் சாலிபிலிட்டி டிஃபைன் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதணும். ஓகே, சாலிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. ஸோ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். Mass of the solute is equal to 13.2 gram, 13.2 gram. Mass of the solvent water is equal to 36.8 gram. Okay, 36.8 gram. What is, calculate the solubility of sodium chloride at 30 degrees Celsius in water. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? மாஸ் ஆஃப் த சொல்யூட் கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த சொல்யூட் சோடியம் குளோரைடோட சாலிபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, சாலிபிலிட்டி ஆஃப் சோடியம் குளோரைட் அட் 30 டிகிரி செல்சியஸ் இன் வாட்டர் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா எழுதலாம். மாஸ் ஆஃப் த சோடியம் குளோரைட் இஸ் 13.2 நமக்கு தெரியும். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வாட்டர் இஸ் 36.8. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். சாலிபிலிட்டி ஆஃப் சோடியம் குளோரைட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. மாஸ் ஆஃப் த சொல்யூட் சோடியம் குளோரைட் இஸ் 13.2 கிராம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வாட்டர் இஸ் 36.8. ஓகேவா? இன்ட்டு 100. இப்போ நம்ம இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 0.3586 அப்படின்னு வரும். இன்ட்டு 100. அப்போ இந்த வேல்யூவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 35.86 கிராம். ஓகே, அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் சோடியம் குளோரைட் அட் 30 டிகிரி செல்சியஸ் இன் வாட்டர். இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம்? 36 கிராம்னு போடுறோம். எப்படி போடுறோம்? இந்த 6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 86ன்னு வந்திருக்கு. 6 5க்கு மேலே போனாவே முன்னாடி ஒரு டிஜிட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 8. ஸோ 8 இது அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 9 வரும். ஓகேவா? 9 வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்? 6 1 முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 36 கிராம்னு வச்சுக்கலாம். சாலிபிலிட்டி ஆஃப் சோடியம் குளோரைட் அட் 30 டிகிரி செல்சியஸ் இன் வாட்டர் இஸ் 36 கிராம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மாஸ் ஆஃப் த சொல்யூட். மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து கால்சியம் கார்பனேட். சாரிப்பா, மாஸ் ஆஃப் த சொல்யூட் கால்சியம் கார்பனேட் இஸ் 0.0013 கிராம். Mass of the solvent water is equal to 100 gram. Solubility of calcium carbonate. Okay, calculate பண்ண சொல்றாங்க. Calculate the solubility of calcium carbonate. Solubility க்கு formula தெரியும். Solubility is equal to mass of the solute divided by mass of the solvent into 100. Solute ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். 0.0013. Solvent ஓட mass of the solvent is 100 gram. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பாருங்க. இப்போ solubility of calcium carbonate is equal to mass of the solute 0.0013 divided by mass of the solvent 100 gram into 100 cancel. அப்போ solubility of calcium carbonate in 100 gram of water at 25 degrees Celsius equal to 0.0013 gram. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? solubility எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு புக்கில் ஒரு டேபிள் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 25 டிகிரி செல்சியஸில் மேக்ஸிமம் சால்ட்டோட சாலிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் 1 மார்க். அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை புக் எடுத்துக்கோங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 128 பாருங்கள். ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்ஸ் இன் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ். இப்போ சாலிபிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 25 டிகிரி செல்சியஸில் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் சம் சால்ட்டோட சாலிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
Yes, solubility of calcium carbonate formula CaCO3. Okay, solubility of calcium carbonate in 100 gram of water at 25 degrees Celsius is 0.0013 gram. Solubility of sodium chloride. இப்போ தானே பார்த்தோம் sodium chloride. Solubility of sodium chloride in 100 gram of water at 25 degrees Celsius is 36 gram. Next, ammonia. The formula of ammonia is NH3. Okay va? NH3 ங்கிறது அம்மோனியாவோட formula. The solubility of ammonia in 100 gram of water at 25 degrees Celsius is 48 gram. Next, sodium hydroxide. The formula of sodium hydroxide is NaOH. Okay. So, the solubility of NaOH in 100 gram of water at 25 degrees Celsius is 80 gram. Okay, 80 gram. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். The formula of glucose is C6H12O6. C6H12O6. Solubility of glucose in 100 gram of water at 25 degrees Celsius is 25 degrees Celsiusல பார்த்தீங்கன்னா 91 gram. Next வந்து பார்த்தீங்கன்னா sodium bromide. Sodium bromide ஓட formula NaBr. The solubility of sodium bromide in 100 gram of water at 25 degrees Celsius is 95 gram. Next, sodium iodide. Sodium iodide formula NaI. Okay. Sodium iodide formula NaI. Okay. So, solubility of sodium iodide in 100 gram of water at 25 degrees Celsius is 184 gram. இதெல்லாம் ரொம்ப important additional questions. So, define solubility. Solubility formula in the table. ஸோ நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடிஷ்னல் 1 மார்க் கொஷின்.